Hello everyone, welcome back to our channel. Yesterday CM Intermediate May 2026 கான ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியர் பண்ண எல்லாருக்கும் என்னோட ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன். அண்ட் யாருக்கெல்லாம் வந்து ரிசல்ட்ஸ் ஃபேவராக வரலையோ டோன்ட் வரி, நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் நம்ம ஃபேவரபுளாக கொண்டு வந்துடலாம். அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட்ஸ் போடணும், இன்னுமே எஃபர்ட்ஸ் போடணும். என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனலைஸ் பண்ணோம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து என்னென்னா ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் எனி கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் அண்ட் ஆல், பிகாஸ் எல்லாருக்கிட்டையும் எனஃப் மோட்டிவேஷன்றது அந்த ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வீடியோவோ ஏதோ பார்க்குறோன்னா 5 மினிட்ஸ் தான் அந்த மோட்டிவேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும். தட் இஸ் த ப்ராக்டிக்கல் திங். மோட்டிவேஷன்றது என்னென்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் படிக்கிறது தான். ஃப்ரம் டே 1லேருந்து டில் த எக்ஸாம் கெட்ஸ் ஓவர் நீங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறீங்கன்றதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. இன் சச்சவே நம்ம வந்து எப்படி ஃபஸ்ட்டு நம்ம ரிசல்ட் ஏன் போச்சுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன மாற்றணும், டூஸ் என்ன டோன்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ண முடியும். இல்லைனா சேம் ரிசல்ட் தான் நமக்கு நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயும் வரும். ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா அனலைஸ் யுவர் ஆன்சர் ஷீட். உங்களோட ஆர்டிஐ காப்பீஸ் வாங்கி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு 1 or 2 வீக்ஸில் வரும். சம்டைம்ஸ் வந்து அதை விட அதிகமாக வரும். ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக ஆர்டிஐ காப்பீஸ் அப்ளை பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் ஆர்டிஐ காப்பி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஆர்டிஐ காப்பீஸ் வந்து எய்தர் பிரிண்ட் எடுத்துக்கோங்க ஹார்ட் காப்பியாக, அப்படி இல்லைன்னா லேப்டாப் ஆர் மொபைலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட கொஷின் பேப்பர் சப்ஜெக்ட் வைஸ் ஏற்கனவே உங்ககிட்ட ஹேண்டில் இருக்கும் ஹார்ட் காப்பியாக, அதை எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஐசிஐ ரிலீஸ் பண்ண சஜஸ்டட் ஆன்சர்ஸ், இது மூணுத்தையும் வச்சு நீங்கள் கம்பேரிசன் பண்ணணும். கம்பேரிசன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின் நம்பர் 1A இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஷின் 1Aல நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அனலைஸ் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வந்து 5 மார்க்ஸ்னால் 5 மார்க்ஸுக்கு நீங்கள் 3 மார்க்ஸ் வரும்னு நினச்சிருக்கீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு 1 மார்க் தான் வந்திருக்கு அவுட் ஆஃப் 5 மார்க்ஸு. ஸோ எதனால் இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அப்போது சஜஸ்டட் ஆன்சரில் ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருப்பீங்க. மேபி அதனால் உங்களுக்கு மார்க் வந்து இன்னும் ரெடியூஸ் ஆகிருக்கலாம். அந்த மாதிரியான அனாலிசிஸ் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் அனாலிசிஸ் மீன்ஸ் நீங்கள் கண்ணில் பார்த்துட்டு ஓகே அப்படிலாம் இல்லை. ஒரு ஈச் சப்ஜெக்ட்டுக்கு 1 hour டெடிகேட்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதில் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம இதை ரெக்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ 1 hour எடுத்தால் கூட கிளியராக நீங்கள் கொஸ்டின் வைஸ் நீங்கள் பாருங்கள். இப்போ 2 சப்செக்ஷன் பி இருக்குது அப்படின்னா 2 சப்செக்ஷன் பியில் இங்கே சஜஸ்டட் ஆன்சரில் என்ன மாதிரி இருக்குது, அண்ட் நீங்கள் எழுதியிருக்க ஆன்சரில் ஓன் ஆன்சர்ஸில் எந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி என்னென்னன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் அனலைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எதில் நம்ம மிஸ்டேக் பண்ணணும், இன்னும் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும், இதுக்கான அனாலிசிஸ் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஐடென்டிஃபை த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் த சப்ஜெக்ட். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த சப்ஜெக்ட் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணோம், அப்போ நமக்கு இந்த அளவுக்கு மார்க் வந்திருக்கு. நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குரூப்பில் எனக்கு இந்த சப்ஜெக்ட் நல்லா வருதுப்பா, குரூப் 1ல் எனக்கு வந்து டேக்ஸ் நல்லா வருது, இல்லை எனக்கு அக்கௌண்ட்ஸ் நல்லா வருது, G2ல் எனக்கு காஸ்டிங் நல்லா வருது. அந்த மாதிரி உங்களுக்குன்னு இருக்கிற போத் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் உங்கள் கேட்டகரியில் கொண்டு வாங்க. ஸ்ட்ரென்த்தில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, வீக்கில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிசைட் விச் குரூப், எந்த குரூப் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க ஃபார் செப்டம்பர் 2026. சில பேர் வந்து செப்டம்பர் 26 ஸ்கிப் பண்ணிவிட்டு Jan 27 எழுதலான்னு டிசைட் பண்ணியிருப்பீங்க. தட் இஸ் அப் டு யூ, அது நீங்கள் எடுக்கிற டெசிஷன். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் என்ன குரூப் எடுக்க போகிறீங்க, எப்போ எழுத போகிறீங்க, அது எல்லாமே விதின் 1 or 2 டேஸில் வந்து நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்து தான் ஆகணும். பிகாஸ் நமக்கு டைம் கிடையாது இன்கேஸ் நீங்கள் செப்டம்பரில் எழுதுறீங்க அப்படின்னா. என்னோட ஸ்ட்ராங் சஜஷன் என்னென்னா, நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் இப்போ May 2026 அட்டெம்ப்டில் நீங்கள் உங்களோட மார்க்ஸ் வந்து 130 or 135 ப்ளஸ் இருக்குது அப்படின்னா, நான் வந்து குரூப் 1 மட்டும்தான் எழுதினேன், ஆனால் எனக்கு 130 + 135 வந்திருக்கு. பட் நான் G2 வந்து அந்தளவுக்கு படிக்கல, கிளாஸஸ்லாம் முடிக்கலைன்னா கோ ஃபார் ஒன்லி 1 குரூப். இல்லை நான் G1 நல்லா படிச்சிருக்கேன், குரூப் 2ல் ஒரு 2 சப்ஜெக்ட்ஸ் நல்லா கிளாஸஸ்லாம் பார்த்து வச்சிட்டேன்னா தென் யூ கோ ஃபார் போத் குரூப்ஸ். அப்படி இல்லைன்னா வித்தவுட் டேக்கிங் எனி ரிஸ்க் நீங்கள் வந்து குரூப் 1 கம்ப்ளீட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். குரூப் 2 முடித்தவங்க குரூப் 1 கம்ப்ளீட் பண்ணுங்கள். குரூப் 1 கம்ப்ளீட்னா குரூப் 2, இல்லைனா போத் குரூப்ஸ் எழுதணும் டிசைட் பண்ணிங்கன்னா போத் குரூப்ஸ். பட் ஒன் திங் மேக் ஷுர், குரூப் 1 வந்து எவ்வளோ சீக்கிரம்
கிளியர் பண்ணுறீங்களோ அது ரொம்ப பெட்டராக இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் ரிப்பீட்டர்ஸ்ன்னு வரப்போ. பிகாஸ் நீங்கள் வந்து மே 2027க்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஆக்ட் மீன்ஸ் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகாது, செக்ஷன் நம்பர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் Jan 27க்குள்ளே அப்போ நீங்கள் வந்து குரூப் 1 கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேக்ஸு சேஞ்சஸ்ஸு இதுக்கான பேர்டன் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு 4th விஷயம் என்ன அப்படின்னா, திங்க் வெதர் கிளாஸஸ் ஆர் ரெக்வயர்ட் ஆர் நாட். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளாஸ் வேணுமா? நான் சிம்பிளாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் 120 பிலோ எடுத்திருக்கீங்க அப்படின்னா, பிலோ 120னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு ரெகுலர் கிளாஸ் வாங்கி ஒரு குரூப் மட்டும் அட்டென்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். பிகாஸ் கான்செப்சுவல் கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது எதுவுமே உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வர்றது கிடையாது, எல்லாமே நியூ கொஷின்ஸ் தான் இருக்குது. எஸ்பெஷலி லா, டாக்ஸேஷன், நீங்கள் n நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணினாலும் there you will see only new question. பிகாஸ் ரீசன் என்னென்னா, ஐசிஏ வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதுக்காக கொஷின் பேங்க்லாம் பார்க்கக்கூடாதான்னு கேட்டால் நான் அப்படி சொல்லலை. டெஃபினட்டாக கொஷின் பேங்க் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும். எந்த கொஷினை எப்படி அட்டென்ட் பண்ணணும், எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்ற கிளாரிட்டிலாம் உங்களுக்கு கொஷின் பேங்க்கில் தான் கிடைக்கும். ஸோ யூ ஹாவ் டு டிசைட் கிளாஸ் வேணுமா வேண்டாமா. இல்லை எனக்கு கிளாஸ்லாம் வேண்டாம், நான் படிச்சிருக்கேன், எனக்கு ஓகே, நான் திரும்ப ஒரு தடவை செல்ஃப் ஸ்டடி பண்ணி ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணேன்னா எனக்கு கிளாரிட்டி வரும்னா யூ கேன் ஃபாலோ தட் ஆல்சோ. நெக்ஸ்ட் என்னென்னா, இஃப் ரிப்பீட்டர்ஸாக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் செப்டம்பர் 25லேருந்தோ இல்லை Jan 26லேருந்தோ நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து செப்டம்பர் 25ல் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. செப்டம்பர் 25ல் நீங்கள் குரூப் 1 ஐ மீன் G1ல் வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட் அ மினிட், செப்டம்பர் 25ல் நீங்கள் G1ல் வந்து டோட்டல் மார்க்ஸ் வந்து 120 எடுத்திருக்கீங்க. அண்ட் தென் வந்து Jan 26ல் பார்த்தீங்கன்னா G1ல் வந்து 135 எடுத்திருக்கீங்க. அப்போ மே 26ல் பார்த்தீங்கன்னா 140 எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா தென் நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், அப்போ இன்னும் 10 மார்க்ஸ் தானே இருக்குது அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடாது. நான் 10 மார்க்ஸ் தானே இருக்குது, அப்போ அடுத்த அட்டம் நான் 10 மார்க்ஸ் எடுத்துறேன்னா இட் வில் நாட் ஒர்க் அவுட். பிகாஸ் நீங்கள் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் அகெயின் 0லேருந்து 150க்கு ரீச் ஆகணும், 140லேருந்து 150 கிடையாது. இந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறதில்ல. பிகாஸ் உங்களுக்கு திருப்பி சேம் கொஷின் பேப்பர் தர போகிறதில்ல, நியூ கொஷின் பேப்பர் தான் இருக்கும். சொல்ல முடியாது போன அட்டெம்ப்ட் லா ஈஸியாக இருந்ததுன்னா இந்த வாட்டி கஷ்டமாக இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி அட்டெம்ப்ட். ஸோ நீங்கள் 0லேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுன்றதை மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் ஓகே நான் இந்த வாட்டி 140 எடுத்துறேன், நான் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்ப்பா, 120 எடுத்தேன், 135 எடுத்தேன், 140 எடுத்திருக்கேன், இட் இஸ் வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட், நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் திரும்ப படிக்க ஆரம்பிக்கும் போது அகெயின் நீங்கள் 0லேருந்து தான் நீங்கள் 150 மார்க்ஸ்க்கு நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் எதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட். எக்ஸாம்பிள் நீங்கள் செப்டம்பர் 25 அட்டம்ல நீங்கள் டேக்ஸ் பேப்பரை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இதில் லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இதில் அகெயின் டேக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பட் அக்கௌண்ட் ஸ்டில் உங்களுக்கு வீக்காக தான் இருக்குது அப்படின்னா அப்போது நீங்கள் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட மார்க்ஸ் பேஸ் பண்ணி யூ ஹாவ் டு டிட்டர்மைன். நெக்ஸ்ட்டு என்னென்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், பி ஹானஸ்ட். நீங்கள் வந்து நான் வந்து நல்லா தான் பண்ணேன், ஐசிஏ தான் எனக்கு மார்க் கொடுக்கல, அந்த மாதிரி இல்லாமல் உண்மையாக நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிங்க, நிறைய நல்லா டெஸ்ட் எழுதி பார்த்தீங்களா, கான்செப்ட்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் படிச்சிங்களா, 1 டே பிஃபோர் எக்ஸாம் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க, இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டெடிகேட்டிவாக இருந்தீங்கன்றதை உங்களுக்கு நீங்களே வந்து லிஸ்ட் பண்ணுங்கள். தப்பே இல்லை, யாரும் உங்ககிட்ட வந்து என்ன லிஸ்ட் பண்ணியிருக்கேன்னு கேட்க போகிறதில்ல. நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, என்னெல்லாம் பண்ணலை, இந்த மார்க் ஏன் குறைஞ்சது, என்ன பண்ணீங்க, என்ன பண்ணலை, இன்னும் நான் என்ன பண்ணணும்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எழுதுங்க. அண்ட் தென் யூ வில் கம் டு நோ நம்ம நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேருந்து என்ன பண்ணணுன்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நான் மே 26 அட்டெம்ப்ட்டுக்கு நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம்.
இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் கமெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் இதுவே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் மென்டார்ஷிப் ஒரு மென்டார் இருக்காங்க, கைட் பண்ணாங்கன்னா எனக்கு இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மென்டார்ஷிப் எப்படி இருக்குன்றது. ஸோ வித் திஸ் சைனிங் ஆஃப் யூர்